பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. தன் தோழர்கள் முன்னிலையிலும் சமாரியா படையின் முன்னிலையிலும் இந்த அற்ப யூதர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சும்மா விடப்படுவார்களா? அவர்களால் பலி செலுத்த முடியுமா? ஒரு நாளில் வேலையை முடித்து விடுவார்களா? எரிந்து போன சாம்பல் குவியலிலிருந்து அவர்களால் கற்கள் உண்டாக்க இயலுமா என்று எள்ளி நகையாடினான். பிரியமானவர்களே, எருசலேம் அலங்கம், அதாவது எருசலேம் மதில் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. எருசலேம் தேவாலயத்தின் கதவுகள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி யாருக்கும் எந்த கவலையோ அக்கறையோ இல்லை. பாபிலோன் தேசத்தில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாயிருந்த நெகேமியா அதை கேள்விப்பட்டான். நெகேமியா உள்ளம் உடைந்தவனாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து ராஜாவுக்கு முன்பாய் நின்றபோது அவன் முகவாட்டமாய் இருந்ததினாலே, ஏன் இப்படி முகவாட்டத்தோடு இருக்கிறாய் என்று ராஜா கேட்டான். அவன் சொல்லான், என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கிற அந்த எருசலேம் பட்டணத்தின் மதில் இடிந்து கிடக்கிறது. என் தேவனுடைய ஆலயத்தின் கதவுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த பிறகு எப்படி என்னால் சந்தோஷமா இருக்க முடியும் என்று கேட்டான். ராஜாவோ, சரி, உனக்கு இப்ப என்ன வேண்டும் என்று கேட்டபோது, நான் என் தேசத்துக்கு போய் இடிந்து கிடக்கிற மதிலை கட்டி எழுப்பி தீக்கிரையாக்கப்பட்ட அந்த கதவுகளை செப்பனிட்டு அந்த வேலையை முடிச்சு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ராஜா சந்தோஷத்தோடு அவனை அனுப்பி வைத்தார். கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்றால், அவனுக்கு நல்ல வசதிகளும் நல்ல செழிப்பும் நல்ல சந்தோஷமான காரியங்களும் பாபிலோனிலே அவனுக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் அதையெல்லாம் உதறிவிட்டு தன் தேசத்தின் மேலும் தன் தேவனுடைய ஆலயத்தின் மேலும் தன் தேசத்தார் மேலும் உள்ள ஒரு ஆர்வத்தில் அவன் கடந்து வந்தான். வந்து எருசலேமில் பெரியவர்களையும் மூப்பர்களையும் சந்தித்து அவர்களை உற்சாகப்படுத்தி இடிந்து கிடந்த மதிலை கட்டத் தொடங்கினார்கள். தீக்கிரையாக்கப்பட்ட அந்த கதவு நிலைகளையும் செப்பனிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற சில சோம்பேறிகள், அப்படிதான் சொல்லணும், வந்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். அதாவது கடினமான பிரயாசத்தோடு கூட சில காரியங்களை இந்த நெகேமியா செய்யும் போது உற்சாகப்படுத்த சிலர் முன்னுக்கு வரவே இல்லை. கிண்டல் பண்ணதாங்க, கேலி பண்ணதாங்க, பரிகாசம் பண்ணதாங்க. அதுக்காக நெகேமியா சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கு நீங்கள் சில முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். வேலைக்காக இருக்கலாம், வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம், கடனை அடைப்பதற்காக ஒரு புதிய தொழில் தொடங்குற மாதிரி இருக்கலாம். ஏதோ கடினமாய் நீங்கள் பிரயாசப்படுறீங்க. சிலரோ உங்களை பார்த்து பரிகசிக்கிறார்கள். என்றால் இந்த உலகம் இப்படித்தான், உலகத்தில் வாழக்கூடிய மனுஷர்கள் இப்படித்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, அவர்கள் பரிகசிக்கிறார்கள் என்று சொல்லி உங்கள் முயற்சிகளை நீங்கள் தடை பண்ண வேண்டாம். நெகேமியா
மற்றுள்ளவர்கள் பரிகசித்தார்கள் என்பதற்காக வேலையை விட்டுவிடவே இல்லை, அல்லது சோர்ந்து போகவும் இல்லை, அல்லது கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி கொஞ்சம் யோசித்து பின்ன பார்க்கலாம், அப்படி எதுவுமே இல்லை. நெகேமியா எதையுமே கண்டுகொள்ளாம அவன் என்ன செய்தான் என்றால், என்ன நோக்கத்தோடு இந்த பட்டணத்துக்கு வந்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் கருத்தாயிருந்தான். உங்க கண்ணுக்கு முன்னால அல்லது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை திட்டமிட்டு இருக்கிறீர்களோ அதை தைரியமாக, தாராளமாக, உற்சாகத்தோடு கூட செய்யுங்கள். நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் மனுஷர் ஒத்துழைக்கவும் செய்யலாம், எதிர்க்கவும் செய்யலாம், பரிகசிக்கவும் செய்யலாம், தடை பண்ணவும் செய்யலாம். ராஜாவுக்கு அனுமதி பெற்றுக்கொண்டு வந்த நெகேமியாவையே பரிகசிக்கிறார்கள், தடை செய்ய முயற்சிக்கிறார்கள். இன்னும் என்ன வழியில் நெகேமியாவுடைய முயற்சியை தடுக்கலாம் என்று சொல்லியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் எதையுமே கண்டுகொள்ளாம நெகேமியா அந்த வேலையை தொடர்ந்து செய்து கிட்டத்தட்ட 52 நாட்களுக்குள்ள அந்த வேலையை செய்து முடித்தான் என்று சொல்லி நெகேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமை சுற்றியுள்ள ஒரு மதிலை 52 நாட்களுக்குள்ள எருசலேமில் அந்த வேலைக்கு உற்சாகமாக தங்கள் கரத்தை கொடுத்த, அந்த வேலையில் உற்சாகமாய் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அத்தனை பேரையும் கொண்டு எதிர்ப்புகள் மத்தியில், பரிகாசம் பண்ணக்கூடிய மனுஷர்கள் மத்தியில் தானியேல் ஒரு அலங்கத்தை கட்டி எழுப்பி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளையும் அவன் செப்பனிட்டான் என்று சொன்னால், அவன் மன உறுதியோடு எடுத்த தீர்மானத்தில் நிலையாய் நின்றான். ஆண்டவர் அவனுடைய கையின் பிரயாசங்களையும் முயற்சிகளையும் ஆசீர்வதித்தார். நீங்களும் உங்கள் கையின் பிரயாசங்களிலும் உங்கள் முயற்சியிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எப்போ என்று சொன்னால், நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் சப்போர்ட் பண்ணாமல், உற்சாகப்படுத்தாமல், ஏதாவது வழியில் நமக்கு இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் அவங்கள கண்டு இவங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நீங்கள் செய்ய வேண்டியது செய்வதில் கருத்தாயிருப்பீர்கள் என்றால் நீங்களும் கட்டி எழுப்பப்படுவீர்கள். உங்கள் சந்ததிகளும் கட்டி எழுப்பப்படும். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும், அவருடைய கையின் பிரயாசங்களையும், அவங்களுடைய திட்டங்களையும், அவருடைய முயற்சிகளையும் ஆண்டவரே நீர் நிறைவாய் ஆசீர்வதி. சோர்ந்து போகாதபடி பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். மனுஷர்கள் பரிகசித்தால் கூட அதை காதல வாங்காம தேவனை கண்ணு முன்னால வச்சு இந்த முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று இன்னும் பிரயாசப்படுங்கள். கர்த்தராகிய தேவன் அப்படி பிரயாசப்படுகிறவர்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.